நமது யூடியூப் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஜின் இண்டக்ஷன் அடுப்பு. இந்த தகவல் எதுக்காக அப்படின்னா, அடுப்பு ஃபுல் டெட்டாக நமக்கு வந்திருக்கு. கைட்டி பார்த்தப்ப 8 பின் ஐசியும் 22 ஓம்ஸ் ரெஜிஸ்டரும் ஓப்பன் ஆகிடுச்சு. இது நார்மலாக நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது உண்மை தான். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இப்போ கைவசம் இந்த ஐசி நம்மள்கிட்ட இல்லை. அதாவது DK106 இந்த நம்பர் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வைப்பர் 12 அந்த ஐசி தான் இருக்குது. அந்த ஐசியை இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டோடைய பாட்டம் வியூ. இப்போ நம்ம அந்த இடத்துல ஐசியை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டயோட் போட்டால் போதும். அது எப்படின்ட்டு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இந்த ரெஜிஸ்டரும் 8 பின் ஐசியும் மாற்றியாச்சு. இப்படியே போட்டோம் அப்படின்னா இந்த ஐசி வேலை செய்யாது. ஏன்னா இந்த ஐசிக்கு இந்த பாயிண்ட், அதாவது பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 இந்த 4வது பின்னு தான் இந்த ஐசியோடைய சப்ளை பின். ஓகேங்களா? இந்த சப்ளை பின்னுக்கு நாம் சப்ளை கொடுத்தா தான் இந்த ஐசி வேலை செய்யும். அப்போ சப்ளை பின்னை நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, இது போல் ஒரு முக்கியமான வீடியோலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐசியை மாட்டியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் 18 வோல்ட்டு. இதிலேருந்து ஒரு டயோடு எடுத்து ஃபார்வர்ட் பயாஸில் இந்த 8 பின் ஐசிக்கு சப்ளை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு முனையை இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிருக்கேன். இந்த வெள்ளை கோடு இங்கே இருக்குது இல்லைங்களா? இதோட அவுட் எடுத்து இந்த ஐசியோடைய விசிசி பின்னில் சால்ட்ரிங் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணால் இது வேலை செய்யுமா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கையில் ஐசி வச்சுக்கிட்டு இது போல் சின்ன ஆல்ட்ரேஷன் செஞ்சு போடாமல் அதுக்காக நம்ம மெனக்கிட்டு போய் ஸ்பேர் வாங்கிட்டு வந்து போடுறதுன்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் முடியாத விஷயம். அதுக்காக தான் இந்த ஆல்ட்ரேஷன். சப்ளை ஆன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டெம்பரரியாக ஹீட் ஆகிற பிரச்சனை ஏதாவது வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. E0 எரர் வந்துட்டுருக்கு. இந்த சைட் காயில் மேலே பாத்திரத்தை வச்சு நம்ம ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹீட் ஆகுது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.